ஹலோ கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நான் பண்ணியிருக்கிறது ஒரு சூப்பராக ஒரு முட்டைக்கோஸ் கூட்டுங்க. இதை அரைச்சி வறுத்து போட்டு ஒரு சூப்பரான ஒரு கூட்டு தாங்க. மசாலா இல்லாமல் இந்த கூட்டு பண்ண போகிறேன். இது சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், முட்டைக்கோஸ் கூட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு வேக வச்சுக்க போகிறோம். முட்டைக்கோஸை ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. முட்டைக்கோஸை போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுருங்க. தேவையான அளவு உப்பையும் போட்டுருங்க. நல்லா கலரி விட்டுட்டு பட்டாணி கொண்டக்கடலை வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து போட்டுற போகிறேன். பாருங்கள், வேக வச்சதை இதில் போட்டுடலாம். கொண்டக்கடலை, பட்டாணி பாருங்கள் போட்டுட்டேன். கொண்டக்கடலை இதெல்லாம் இப்போ இந்த சைடு இதுக்கு தேவையான பொருளை வறுத்து எடுத்துக்க போகிறோம். தேங்காய் இது எண்ணெயில் ஊற்றி நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். 1 ட்ராப் எண்ணெய் விட்டுக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு 1 வரமிளகாய். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கலாங்க. நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால கம்மியாக போடுறேன். கருவேப்பிலை, உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு மிளகாவும் இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும். அதனாலேயும் ஒரு காரணம் ஒன்று தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரத்தை போட்டுக்குங்க. தக்காளி பழம் 1 போட்டுருங்க. அரைக்கும்போது தேங்காயோட இதை சேர்த்து அரைக்க வேண்டியதுதான். தேங்காயை வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. பச்சை தேங்காயிலே இதை போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அவ்வளோதாங்க, வறுத்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறோம். பாருங்கள், பாசிப்பருப்பும் வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். பாசிப்பருப்பும் கடலை பருப்பும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். வெந்ததுக்கப்புறம் தான் இதை ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், முட்டைக்கோஸ் கூட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு வேக வச்சுக்க போகிறோம். முட்டைக்கோஸை ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. முட்டைக்கோஸை போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுருங்க. தேவையான அளவு உப்பையும் போட்டுருங்க. நல்லா கலரி விட்டுட்டு பட்டாணி கொண்டக்கடலை வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து போட்டுற போகிறேன். பாருங்கள், வேக வச்சதை இதில் போட்டுடலாம். கொண்டக்கடலை, பட்டாணி பாருங்கள் போட்டுட்டேன். கொண்டக்கடலை இதெல்லாம் இப்போ இந்த சைடு இதுக்கு தேவையான பொருளை வறுத்து எடுத்துக்க போகிறோம். தேங்காய் இது எண்ணெயில் ஊற்றி நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். 1 ட்ராப் எண்ணெய் விட்டுக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு 1 வரமிளகாய். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கலாங்க. நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால கம்மியாக போடுறேன். கருவேப்பிலை, உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு மிளகாவும் இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும். அதனாலேயும் ஒரு காரணம் ஒன்று தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரத்தை போட்டுக்குங்க. தக்காளி பழம் 1 போட்டுருங்க. அரைக்கும்போது தேங்காயோட இதை சேர்த்து அரைக்க வேண்டியதுதான். தேங்காயை வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. பச்சை தேங்காயிலே இதை போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அவ்வளோதாங்க, வறுத்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறோம். பாருங்கள், பாசிப்பருப்பும் வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். பாசிப்பருப்பும் கடலை பருப்பும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். வெந்ததுக்கப்புறம் தான் இதை ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாசிப்பருப்பு கொட்டிடலாங்க. இப்போ பாருங்கள், நான் வறுத்து வச்சதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த கூட்டில் சேர்த்துருவோங்க. பாருங்கள், கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தாளித்து கொட்டுறது தான் பாக்கி. தேங்காய் எண்ணெய் விட்டு தாளித்து கொட்டுங்க, சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு நல்லா பொரியுது. இப்போ நம்ம ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுட்டு பெருங்காயத்தூள் வாசனைக்கு போட்டுருங்க. போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு அதில் கூட்டில் போட்ட வேண்டியது தான். போட்டுடலாங்கள. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கூட்டில் போட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கூட்டு. அப்படியே வாசனைக்கு கொத்தமல்லி தூவி விட்டுறலாம். இப்படி ஒரு கூட்டு பண்ணிங்கன்னா சப்பாத்திக்கு தொட்டுக்க, தோசைக்கு எல்லாத்துக்குமே ஒரு காம்பினேஷனாக பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். கிட்டட்ட